இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 11:40. ஆக்சுவலி 10:40 கிளம்ப வேண்டியது. கிளம்பிட்டான்னு சொல்லி சொல்லி 1 hour ஆயிடுச்சு. அது இதுன்னு கட்டுறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்களோட ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வண்டலூர். என் கூட ஃப்ரெண்டும் ஒருத்தன் வரான். ஸோ அங்கே வந்து அவன் ஜாயின் பண்ணிப்பான். மொத்தமாக 2 பைக்கு 3 பேர். இங்கேருந்து 13 hours காட்டுது. ஸோ டெஃபினட்டாக லேட் நைட்டை தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பில் நமக்கு ரூம் எல்லாம் எங்கேயும் ஸ்டே கிடையாது. நமக்கு ஃபுல்லாகவே வந்து இதுதான், டென்ட் ஸ்டே தான். ஓகே கைஸ், நம்ம வண்டலூரில் ஃப்ரெண்டை வந்து தான் மீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்கு 500 தான் போட்டேன். கைஸ் 500 தான் போட்டேன். ஸோ அங்கே போயிட்டு பாண்டிச்சேரியில் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டலூரில் மீட் பண்ணலான்னு நினச்சேன் ஃப்ரெண்டை. பட் திருப்பியும் செங்கல்பட்டில் போயிட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். அதனால் நாங்கள் டேரெக்டாக செங்கல்பட்டுக்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணுறோம், அவனை வர சொல்லிட்டோம் நாங்கள். ஸோ செங்கல்பட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். செங்கல்பட்டு கிட்ட வந்துட்டோம். ஆனா ஊனா மாநாடுன்னு கொடியத்துக்கு சுத்துறாங்க. ஓகே, இங்க எங்கேயாவது கடை இருக்கான்னு பாக்குறேன். அங்க வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம், தண்ணி பாட்டில் வாங்கிட்டு. ஓகே, இங்க நிற்போம். கைஸ், அவங்க நம்மள வித்தியாசமா பாக்குறாங்க கைஸ். அந்த அக்கா வித்தியாசமா பாக்குறாங்க நம்மள. வந்துட்டாங்க கைஸ். முன்னாடி போறான் பாருங்க, அவன் தான் அப்புக்குட்டி. 1 hour மேல லேட் பண்ணிட்டான். அப்புறம் நாங்க கல்பாக்கத்துல ஒரு ஹோட்டல் நிப்பாட்டி அங்க நான் ஒரு பன்னீர் சீஸ் நூடுல்ஸ், தீனாவும் ஒரு சாண்ட்விச் வெஜ்ஜு சூப்பராக இருந்துச்சு. ஸோ போயிட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரிக்கு 80 கிலோமீட்டர் 79 சம்திங் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணோம். ஆல்ரெடி வாகமன் ட்ரிப்பில் நாங்கள் மீட் பண்ணோம். முன்னாடி போகிறோம்னோ அங்கே தான் நாங்கள் மீட் பண்ணோம் அப்புக்குட்டியும். ஸோ மயிலாடுதுறையில் அவங்க இருக்காங்க. ஓகே, இன்னும் ஒரு 1 hour 20 minutes இருக்குது பாண்டிச்சேரிக்கு. அது போயிட்டு அதுக்கப்புறம் சிதம்பரம் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன்னா அவங்க ஒரு வாட்டி மீட் பண்ணிவிட்டு விக்கி அண்ட் பிரவீன், ஸோ அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்திருப்பாங்க வாகமன் வீடியோஸ், நான் எடிட் பண்ணல. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு நைட்டு ராமேஸ்வரம் தான் எங்களோட டெஸ்டினேஷன். பட் எங்களால் போக முடியாது அவ்வளோ தூரம், ஆல்ரெடி லேட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம்னா நடுவில் ஏதாவது
ஒரு இடம் பார்த்து அங்கே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நைட்டு 10 ஸ்டே தான். ஒரு வாட்டி தான் நாங்கள் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ட்ரிப்பில் வாகமனில் வரட்டுமேடில் ஸ்டே பண்ணோம். இதில் மிஸ் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் தீபன். காலங்காலமாக நாங்கள் தான் ட்ராவல் பண்ணிருக்கோம் கைஸ். 2011 கேரளாவை ஆல்மோஸ்ட் நாங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் சுற்றி முடிச்சிட்டோம் கைஸ். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். சவுத் சைடு போகல, பட் நார்த் சைடு கேரளாவை ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்னால தீபனால இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ தூரம் அவன் இல்லாமல் போகிறது நான் ஃபர்ஸ்ட் டைம். லெட்ஸ் see. எஸ்டி பைக் அதை பற்றி நான் சொல்லி ஆகணும் கைஸ். எஸ்டி அட்வென்ச்சர் நம்மளோட பைக் 2025 மாடல். 2 ஹெட்லைட்டு 2 டைல் லைட் வரும்ல அந்த மாடலில். சஸ்பென்ஷன் செம்ம ஸ்மூத் கைஸ், சீரியஸாக. ஹிமாலயன் 450 கூட அந்த மாதிரி தான் இருக்கும். பட் லெட்ஸ் நாட் கம்பேர். நம்ம எஸ்டி அட்வென்ச்சரை பற்றி மட்டும் பேசுவோம். பர்ஃபார்மன்ஸு சூப்பர் கைஸ். நான் ஃப்ளாஸ்லாம் நான் பெருசாக இன்னும் எதுவும் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஃபியூச்சர்ஸ் வைஸ்னா சில எலக்ட்ரானிக்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அசாட் போட்டோன்னு வச்சுங்களேன், லெஃப்ட் திரும்பினாலும் சரி, ரைட் இண்டிகேட்டரும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாலும் சரி, நமக்கு அசாட் ஆஃப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சின்ன இதெல்லாம் வந்து நான் அவங்க பண்ணியிருக்கலாம். நம்ம திருப்பி போய் இந்த சைடு நம்ம அசாட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் போகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த சின்ன ஃப்ளாஷ் அவ்வளோதான் தவிர்த்து ஐம் டேம் ஷுர் இன் ஃபியூச்சர் தி எஸ்டி அட்வென்ச்சர்ஸ் இஸ் கோயிங் டு பி த ஒன் ஆஃப் த டாப்பர்டிவ் பைக். இப்போ ஒரு சஸ்பென்ஷனை சும்மா ஒரு சஸ்பென்ஷனை பற்றி பேசுகிறேன். காரில் கூட அந்த மாதிரி கிடையாது சீரியஸ்லி. ஜம்ப் ஒரு இதில் வந்து ஜம்ப் பண்ணிச்சுன்னா நமக்கு காரில் டிம்முன்னு ஏதாவது சவுண்டு கேட்குங்களே, அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது கேஸ். அப்படியே அழுக்கா அப்படியே லைட்டாக ஒரு ஜம்ப், ஒரு ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது கேஸ். அதனால தான் நமக்கு லாங் போகும்போது பெருசாக தெரியல. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. பட் ஹீட் இஷ்யூ இருக்குது, அதை நம்ம காம்ப்ரமைஸ் தான் பண்ணி, அதை நம்ம இஷ்யூன்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அதோட நேச்சர். அதை போயிட்டு நம்ம இஷ்யூன்னு சொன்னால் அப்படியே அதுக்கு நம்ம சின்ன சிசி பைக்ஸ் வாங்கிட்டு ட்ரை பண்ணோம். ஈவன் அப்பாச்சி 160 வச்சுருந்தாங்களா முன்னாடி, அதுவுமே ஹீட் ஆகும். லாங் போனோம்னா கொதிக்கும் அதுவே. இது கொஞ்சம் பெரிய மிஷின், பவர் மிஷின் ஆல்சோ. நியர்லி 30 PS இருக்கு ஹார்ஸ் பவர். ஐ திங்க் 339 சம்திங் சிசின்னு நினைக்கிறேன். 19 inch வீல் வந்துடும் ஃப்ரண்ட்டில், ஸ்போக்ஸ் வீல். ஸோ நான் எனக்கு இந்த ஸ்போக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பைக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கினதே ஃபஸ்ட்டு. கொஞ்சம் கிளாசிக்காகவும் இருக்கணும், மெட்டலில் இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதான் மெயின் திங். கூடலூர் 76, பாண்டிச்சேரி 53 கிலோமீட்டர் கைஸ். 53னா 1 hour ஆயிரும் போலயே. இதெல்லாம் ஒன்றுமே தெரியல கைஸ். இவ்வளோ பேச்சஸ் இருக்குல்ல,
ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கைஸ். இந்த மாதிரி ஆட்டோவில் பின்னாடி உட்காந்துட்டு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போனோம்லாம் எனக்கு ஆசை இருக்கு கைஸ். புரியல. என்ன சொன்னா ரோடு? கைஸ் வந்துட்டோம் கைஸ் பாண்டிச்சேரி. வெல்கம் யூ ரீஜனல் பிசினஸ் ஆஃபீஸ் பாண்டிச்சேரி வெல்கம்ஸ் யூ. ஜூம் அவுட் பண்ணி அந்த பார்டர் இருக்குல்ல, ஆமா அதுக்கிட்ட அப்படியே போடுங்க பாருங்க. வேடனாரா என்னம்மா? ஆமா ப்ரோ, அங்க இருந்து ரைட் எடுத்துருவோம். இங்க தானே இப்போதைக்கு டெஸ்டினேஷன் மட்டும் அங்க போடுங்க. வேற அங்க பக்கத்துல இல்ல, வெளியே பாண்டிச்சேரி அவுட்டர் இருக்கேன் இருக்கு. அவுட்டர் தான். அப்போ பாரத் பெட்ரோல் பங்க் அது இருக்கான்னு பாருங்க. 5 மணி நேரம் காட்டுதுடா. 210 கிலோமீட்டருக்கு. ரொம்ப நேரம் காட்டுதுடா. 210க்கு 5 மணி நேரம். அதான் சொன்னேன் இந்த பக்கம். அதனாலதான் நான் இந்த பக்கம் பிளான் போட்டது. ரிட்டர்ன் வர போதெல்லாம் செத்துருவோம், ஆல்ரெடி டயர்டா இருப்போம். பாரத் இந்த பெட்ரோல் பங்க் தாண்டோடே இருக்குது. பாண்டிச்சேரி வந்துட்டோம் வெற்றிகரமா. இப்போவே 4:30 ஆயிடுச்சு. 11:30 மணிக்கு கிளம்பணும். 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5 மணி நேரம் ஆயிடுச்சு பாண்டிச்சேரி வரத்துக்கு. ஓகே, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் நிற்காம இழுத்துடலாம் கைஸ். பெட்ரோல் போட்டு விட்டுடலாம் கைஸ் பாண்டிச்சேரியில். ஃபுல் பண்ணிடலாம். இங்கே எவ்வளோ பெட்ரோலு? 96.5. போதும் 1308. அனுப்பிட்டோம். புரியாதுண்ணா. அட முடியுது. செம்ம டிராஃபிக் கேஸ் பாண்டிச்சேரியிலோட. ஃபுல்லாக ஸ்டக் ஆகிட்டோம். ஸோ இப்போ தான் ஒரு காஃபியை போட்டோம் பாண்டிச்சேரி தாண்டி. இந்த தெரியுதுங்களா, பக்கத்து கடைக்கு போவேனான்ட்டு இந்த டீ கடைக்கு மட்டும் போயிட்டு ஒரு காஃபியை போட்டு வேறு எதுவும் பண்ணல. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புக்குட்டி கிளம்பிட்டான். அப்படியே அவ்வளோதான், நாங்களாம் கிளம்பிட்டோம். அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கிட்ட ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு ஸ்டாப்பை போடலான்ட்டு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம்னு நினச்சாங்களா, லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அவங்க வீட்டுக்கு போனவங்களா, அதனால் இன்னைக்கு மீட் பண்ண முடியாது. நாளைக்கு ஒருத்தரை மீட் பண்ணுவோம். அவர் யாருன்னா நாளைக்கு தெரியும்.
அது சர்ப்ரைஸ். நாளைக்கு ஒருத்தரை மீட் பண்ணுவோம். அவர் ஒரு யூடியூபரு. இதுக்கு முன்னாடி இதோட முன்னாள் வெர்ஷனை அவர் தான் வச்சிருந்தாரு. எஸ்டியோட முன்னாடி வெர்ஷன் நிறைய ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை போய் மீட் பண்ணுறோம். ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி நெல்லூரில். ஸோ இப்போ அவங்க ஊர் சைடு தான் போகிறோம். அதனால் அவரையும் அப்படியே மீட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு சொல்கிறேன் யாருன்ட்டு. நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். இப்போதான் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து பிடிச்சாங்க. என்னாச்சு? ஆமா. அவரு வந்துட்டாரு அதுக்குள்ள, அதனாலதான். இது செம்ம ஃபன் ஆயிடுச்சுங்க. இப்போ போலீஸ் வந்தாங்க, புடிச்சிட்டாங்க செக் போஸ்ட்ல. ஏன்னா பாண்டிச்சேரி தாண்டினவங்கள ஏதாவது சரக்கு இருக்க வாங்கி இருக்குமோ அப்படின்ட்டு பிடிச்சாங்க. இன்னொருத்தர் வந்தாரு. அவரு பிடிச்சவரோட கொஞ்சம் சீனியர் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு, ஏன்பா இவங்கெல்லாம் வந்து ட்ரிப்பு போறவங்கப்பா, ஊர் ஊரா போறவங்கப்பா, இவங்க அதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்கப்பா, இவங்கள விட்டுருங்கப்பா, இவங்க போட்டோம் அப்படின்ட்டு விட்டாங்க. சீரியஸ்லி செம கூஸ்பம்ப் டைமா இருந்துச்சு. நமக்கு எப்போ அந்த மாதிரி நடக்கல. அவரு ரெக்கமெண்ட் பண்ணி எங்களை அமுச்சு விட்டாங்க கைஸ். அதுதான் செம ஃபன்னு, நல்லா இருந்துச்சு சிச்சுவேஷனா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஸ்டாப்ல மீட் பண்ணோம். சிதம்பரம் இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கு. அடுத்த ஸ்டாப் இன்னும் 42 கிலோமீட்டர் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 3 hours ரைட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ 7 ஆயிடுச்சு. பார்ப்போம் கைஸ். இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர்ல ஒரு பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெட்டர் எங்கேயாவது ஸ்டே பண்ணிடலாம் யோசிக்கும். சின்ன ஸ்டாப் ஒன்று போட்டோம். ஸோ அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி போகிறோம். உள்ள சர்ச்சு 9 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் சும்மா போயிட்டேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்த ஸ்டாப்பு நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இன்னும் அதை டிசைட் பண்ணல எங்கன்ட்டு. நம்ம ஆள் ரோனியில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. வேளாங்கண்ணி வந்துட்டோம் கைஸ். ஸோ இன்னும் ஒரு 2.4 கிலோமீட்டர் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு. கைஸ் வந்துட்டோம். என்னையா போலாமா? மூடிட்டாங்களா? சரி, போட்டோ எடுத்துக்கலாம்.